எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இனிப்பு பணியாரம் தான் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பணியாரத்திலே பார்த்தீங்கன்னா பல வகைகள் உண்டு. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது இனிப்பு பணியாரம் குண்டு வெல்லத்தை பயன்படுத்தி. மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான், ஆனால் ரொம்ப கெட்டியாக எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காம. அதே மாதிரி குண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். குண்டு வெல்லத்துக்கு தேவையான தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அடுத்ததான் முந்திரி. இது உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக சமையல் சோடா. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க, அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ நம்ம நல்ல வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கம்பி அளவுக்கு கூட தேவையில்லை, பாதி கம்பி அளவுக்கு வந்தாவே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். நல்லா ரெடி ஆயிருக்கு, நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தூசு துரும்பெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம மாவு ரொம்ப கெட்டியாக அரைச்சதுனால தான் தண்ணியாக வெல்லம் இருக்கிறது இல்லைங்களா. ஸோ மிக்ஸ் பண்ணுறப்ப ஈக்குவலான ரேஷியோவில் இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக மாவு கலந்துட்டிங்கன்னா பணியாரம் ஊற்றவே வராது. மாவு அரைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், சமையல் சோடா, அதே மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. அதனால தான் நம்ம மாவு அரைக்கிறப்பவே தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அதே மாதிரி வெல்லத்துலேயும் தண்ணி ரொம்ப கம்மியாக விடணும். நம்ம பணியாரக்கல் வச்சுருக்கோம், அது சூடாகிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு குழிலையும் நமக்கு எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம், ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா சீக்கிரம் மாவு தண்ணி விட்டுரும். அதனால் குண்டு வெல்லமே அதிகமாக யூஸ் பண்ணுங்க. அப்படி நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் மாவு அரைக்கிறப்பவே ரொம்ப திக்காக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அடியில் வெந்துடும். நம்ம ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டுடலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ப்ளஸ் உடலுக்கும் நல்லது, குண்டு வெல்லம் சேர்த்துருக்கோம். இந்த பக்கமாக ஒரு 2 நிமிஷம் வந்துச்சுன்னா பாருங்கள், சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. அப்படியே குழந்தைங்க விளையாடிக்கிட்டே போகிறப்ப வரப்போ சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்